லாட்ரி டிக்கெட்டை வித்துன்னு ஜெயிச்சிட்ட பிறகு வந்து ஜெயிப்பேன் அது எப்படி ஆகும்? ஆதவன் ராஜ் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. கார்த்திக் மோகன் வந்து நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சினிமாவில் தான் தெரியுமே கண்டி விஜய, மற்றபடி ஒன்றும் தெரியாது. விஜய் வந்து தெரியாது எங்களுக்குலாம். ஆமாங்க, யாரா இருந்தாலும் எங்க தளபதி கிட்ட ஒன்றும் பருப்பு ஆகாது. சூப்பரா இருக்கு. கார்த்திக் மோகன் அண்ணா தான் ஜெயிப்பாரு. எதனாலனா இன்னொரு தொகுதியில போய் நான் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன், யூடியூப்லேயும் பார்த்தேன். அந்த அண்ணா இங்கே வந்ததுக்காக நிறைய பேர் அழுகுறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைய எப்படி நம்ம பறி கொடுத்து அழுவோமோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் பாகத்துக்கு அவரை கொடுத்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பி தான் நாங்கள் அவங்க கூட இருக்கோம். அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும், அவர் தான் வருவார். ஆதவன் ராஜ் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. இவர் எங்களுக்கு உரிமையாக நான் வர வெயிட் பண்ணுங்க, அன்னைக்கு கூட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஊர்கோலம் வரும்போது, இருங்க வெயிட் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, எங்கள் தொகுதிக்கும் வந்தாங்க. அது மாதிரி எங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் இங்கே ஓட் பண்ணுவோம். அதான் சொல்லணும், ஆதவனை நாங்கள் யாருன்னே பார்த்ததே இல்லை, எங்கள் லைனுக்கும் அவங்க வரவே இல்லை. இங்கே இருக்கிற ஆளுங்களை யாருன்னே உருவமே தெரியாது, அவர் யாருன்னே. இப்போ கார்த்திக் மோகன் சாரை எல்லாருக்கும் தெரியும். அண்ணா நகரில் எப்படி அவர் இருந்தாரோ அதை விட செழிப்பாக இங்கே இருப்பார். விஜய் வந்ததெல்லாம் கூட்டம் தான் பார்த்தோம், விஜய் எல்லாம் பார்க்கல. கூட்டம் பார்த்தா அவர் ஆள் காசு கொடுத்து கூட கூட்டம் வந்துக்கலாம். எங்கள் கூட்டம் வந்து காசே கொடுக்காதனாலும் அவர் தான் நாங்கள் போடுவோம். எப்பயுமே ஸ்டாலின் அண்ணாக்கு தான் போடுவோம் ஓட்டு. வில்லிவாக்கத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிஎம்கே தான். டிஎம்கே தவிர இங்கே வேறு எதுவுமே இருக்காது, வராது. இப்போ புதுசாக இப்போ நிறைய கட்சி வந்துருக்கிறதுனால அப்படி இப்படின்றாங்க, ஒன்றுமே கிடையாது. நாங்களாம் ஜெயிப்போன்றாங்களா? ஜெயிப்பானா எதில் ஜெயிப்பாங்களா? வீட்டில் ஃபஸ்ட்டு ஜெயிக்க சொல்லுங்கள். லாட்ரி டிக்கெட்டை விற்றுன்னு ஜெயிச்சிட்ட பிறகு வந்து ஜெயிப்பேன் அது எப்படி ஆகும்? அவன் ஒன்றா நம்பர் லாட்ரி விற்று தானே அவன் பணக்காரனா, சொந்த உழைப்பில் இல்லையா? அவனா ஒரு ஆளாங்க அவன் பேசுகிறதுக்கு. தூய சக்தின்றாங்களே அவங்க தூய்மை சக்தி, நாங்கள் டிஎம்கே தீய சக்தியாமா? நான் அப்புறம் வாயில் நல்லா வருது அசிங்கமாக பேசிடுவேன் நான். அதை வருதுன்னா இங்கே வந்து எப்படி போட்டி, கடும் போட்டியா? அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, அவர் தாங்க போட்டின்னுங்கிறாரு. அவர் இங்கேங்க போட்டி நடந்துன்னு இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கார்த்திக் மோகன் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து எப்படின்னா இறங்கி வேலை செய்கிற மனுஷன். ஒன்றும் இல்லை, அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாரு. இதே வரத்துக்கு முன்னாடியே அப்போ வந்துருந்தா எப்படி பண்ணியிருப்பார்? இப்போ வில்லிவாக்கத்தில் கண்டிப்பாக அவர் தான் வருவார், அவர் தான் 100% எல்லாமே செய்வார். எங்கள் தளபதி நிரந்தர முதல்வருங்க. ஏங்க வேணாங்க, அப்புறம் நான் எதனா தப்பாக பேசிடுவேன். யாராக இருந்தாலும் எங்கள் தளபதி கிட்ட ஒன்றும் பருப்பு ஆகாது. போட்டு பார்த்துக்கலாம், கொடுத்துங்களா? அது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். போட்டி வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எங்களோட ஆதரவு ஃபுல்லாக டிஎம்கேக்கு மட்டும்தான், திமுகவுக்கு மட்டுமே தான் கொடுக்குறோம். எங்களோட தொகுதி வேட்பாளரான கார்த்திக் மோகன் வந்து நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இப்போ இருந்தவங்களோட இவங்க நல்லா பண்ணுவார். அவர் கொடுத்த வாக்குறுதிலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குது, அதனால செய்வார்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரும் கூட எளிமையாக எங்களோட ஒருத்தராக பழகிறார். எங்களோட எங்களுக்கு பக்கத்தில் இருக்கு. அவரை நான் பார்த்ததே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அதை பற்றி அவரை பற்றி எதுவும் அவர் பார்த்ததே கிடையாது. நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிங்களா? வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சரி, வந்தா வேணா வரட்டும், பார்க்கலாம். அப்படிங்களா? அந்த ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதுவே தெரியவே தெரியாது. விஜய் வந்ததே தெரியாது எங்களுக்குலாம். ஆமாங்க. ஓட்டமாறு அவர் வந்து ரசிகர்கள், அவருக்கு வந்து ரசிகர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்கள் யாரும் இல்லை. எங்கள் கார்த்திக் அர்ச்சனாக்க தான் தொண்டர்கள் இருக்காங்க. பெண்கள் ஆதரவு கண்டிப்பாக கார்த்திக் மோகனுக்கு தான். அவங்க அப்பாவும் எல்லாம் நல்லா செய்திருக்கிறாரு அண்ணா நகருக்கு. இப்போ அவர் வந்து எங்கள் தொகுதி வில்லிவாக்கம் கிழக்கு பகுதிக்கு வந்திருக்கிறாரு. நல்லதாக ஒரு நல்ல நன்மைகளெல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் வெற்றி நிச்சயம், அவருடைய வெற்றி நிச்சயம். நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் ஏன் வந்தீங்க கேன்வாஷ் பண்ணுறதுக்கு? அவர் எப்போவே ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவர் ஜெயிச்சது தமிழ்நாடுக்கு
நம்ம தளபதி வந்து மீண்டும் சிஎம் ஆவார். நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு பெண்களுக்கு நல்ல உரிமை திட்டங்கள் எல்லாம் செய்வார். எல்லா நாடு நல்லா இருக்கும். நம்முடைய இளம் தலைமுறைகள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. வர நிற்கிறாரு. ஆதவர்ஜுனாக வந்து என்னை வந்து ஓட்டு கேட்டார். எம்ஜிஆருக்கு போட்டீங்க, இப்போ வந்து கலைஞருக்கு இது எனக்கு போடுங்கன்னாரு. நாங்கள் வந்து கலைஞருக்கு தான் போடுவோம். இப்போ அடுத்து தளபதிக்கு தான் போடுவோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, எங்ககிட்டலாம் வராதிங்க, நாங்கள் எப்போவுமே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவர் வந்து விஜய் வந்து தன்னுடைய தாய் தகப்பனையும் சரியா பார்க்கல, கட்டின மனைவியும் நடு ரோட்டில் விட்டா, அப்புறமா நாட்டை எப்படி காப்பான் இவன் விஜய்? இவன் வந்து சினிமாவில் தான் புகழ் தெரியுமே கண்டி தமிழ் மக்களுக்கு எதுவோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் கலந்துக்கினாரு. மக்களுக்காக என்ன செய்தார் அவர்? விஜய் தான் சொல்கிறேன், ஆதவர்ஜுனாவும் சொல்கிறேன். அவங்கள யாருன்னே தெரியாது, சினிமாவில் தான் தெரியுமே கண்டி விஜயை, மற்றபடி ஒன்றும் தெரியாது. எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், எத்தனை சிறை சென்றிருக்கிறாரு நம்ம தளபதி. வில்லிவாக்கம் தொகுதி எப்படிக்கா இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து எம்எல்ஏ ரொம்ப லக்கு. 4 முனை போட்டி வரும். 4 முனை போட்டி எப்படி பார்க்குறீங்க? சூப்பராக பார்க்குறோம். யார் நிற்கிறாங்க? எப்படி? கார்த்திக் மோகன் தான். கார்த்திக் மோகன் தானா? ஆமாம். எப்படி பழகுறாரு கார்த்திக் மோகன்? நல்லா மனசாகிட்ட அவங்க உற்றார் உறவினர் போல பழகுறாரு. அவங்க ஆதவர்ஜுனா தெரியாது, இப்போ தான் வந்துக்கிறாரு. 150 டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே சரி செய்யணும், அதே சரி செய்யணும். 150 டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது சரி செய்யணும். அப்புறம் தான் இங்கே வரோம். திருட்டு லாட்ரி விற்கிறாரு சார். லாட்ரி விற்றாரு இல்லை, அந்த டிக்கெட்டு சினிமாவில் டிக்கெட்டு 150க்கு 1000 ரூபாய் விற்கிறாங்க. அது சரி செய்யத்தான் அவங்க வர்றோம். திராவிட முன்னேற்றக்கும் 50 ஆண்டுகள் இருக்கு. விஜய் இப்போ தான் வந்தார் சார். சினிமாவை தான் தெரியும். எல்லாரும் சினிமா நடிகர் பார்க்க வர்றோம். அவர் தான் ஜனம்.